வெல்கம் பேக் டு A Gift from Heaven for Tube. இன்றைக்கி நம்ம சேனலில் மசாலா சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். என்னென்ன பொருட்கள் தேவை, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் சுண்டல் ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதை ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு பெரிய சைஸ் பொட்டேட்டோ எடுத்துருக்கோம். ரஃப்பாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம். ஒரு 2 பிஞ்ச் மஞ்சள் தூள், கொஞ்சமாக கல்லுப்பை ஆட் பண்ணி ஒரு 3 to 4 விசில்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா குழஞ்சி வெந்துருச்சு பாருங்கள். இதை லைட்டாக அப்படியே மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 3 to 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வெட்டி வச்சுருக்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம ஏற்கனவே சுண்டலுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். இதில் தேவையான அளவு உப்பு, ஒரு 2 பிஞ்ச் மஞ்சள் தூள், மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் தனியா பவுடர், ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், முக்கால் டீஸ்பூன் ஜீரா பவுடர், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா. இந்த சாட் மசாலா ஒரு நல்ல டாங்கினஸ் கொடுக்கும், அதுக்காக ஆட் பண்ணுறோம். இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்ததும் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்க சுண்டல் உருளைக்கிழங்கு இது கூட ஆட் பண்ணி நல்லா ஈவனாக ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ பார்த்து மீடியமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம போட்டிருக்க மசாலாஸ் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வந்தால் போதும். இது மேலே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா ஆட் பண்ணியிருக்கோம். புதினா கண்டிப்பாக இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஃப்ளேவர் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அது மாதிரி நீங்கள் ஒரு பைட் சாப்பிடும் போதும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுதான் ஃபைனல் கன்சிஸ்டன்சி. நம்மளோட மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சர்வ் பண்ணுற பிளேட்டில் பொடியாக நறுக்கின வெங்காயம், நாங்கள் ஓம பொடி இருந்தது அது போட்டு சர்வ் பண்ணுறோம். நீங்கள் பானிபூரி இல்லைனா உங்களுக்கு போமோகிரானட் வேணுன்னா எது இருக்கோ அது போட்டு சர்வ் பண்ணலாம். நீங்கள் அப்படியே வெங்காயத்தோடு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இதை ஒரு வாட்டி செஞ்சு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதுக்கப்புறம் கடையில் வாங்கி சாப்பிடவே மாட்டீங்க, வீட்டில் தான் செஞ்சு சாப்பிடுவீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.